ஐயா வணக்கம். ரமேஷ் ஐயா, திருநகர் சாத்தூர்ல. வணக்கம் 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 வணக்கம். ஆமா ஐயா. ஆமாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ரைட், சந்தோஷம். தீர்க்கேஷ நல்லா இருங்க. சரி, என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்ரமணியா மற்றும் துரைசாமி மற்றும் ஆர் மணியன் ஐயா அவருடைய பொற்பாதங்களை வணங்கி வாரந்தோறும், அதாவது சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் இலவச ஜோதிட வகுப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ எஸ்கே அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யலாம். எப்போ வேணாலும் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒரு வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம பாடங்கள் நடத்தப்படும். ஒரு வகுப்பு மாதிரி தான், சரிங்களா? இது ஒரு வகுப்பு போலத்தான். ஆக இன்னைக்கு 30/11/2024 சனிக்கிழமை. இன்னைக்கு நமக்கு சடையாண்டி ரமேஷ் சார் அவர்கள், விபி ரமேஷ் சுருக்கமாக சொன்னேன், சரிங்களா? நாடி ஜோதிடத்தில் ஒருவருக்கு தொழில் எப்படி அமைகிறது, எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக பேசுவதற்காக வந்திருக்கிறாரு. அவருக்கு முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறோம், சரிங்களா? சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அவருடைய பதிவு இருக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலேயே அவருடைய பதிவு இருக்கும். அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் பகிர்ந்த பிறகு உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள், கேள்விகளை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்கே வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கலாம். ரமேஷ் சார், நீங்க ஆரம்பிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது நான் வாழப்பாடியில இருக்கேன். வாழப்பாடியில ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன். அது ஒரு அமைப்புல அண்ணனுக்கு எனக்கு கொஞ்சம் பழக்கம் வந்துச்சு. அந்த அடிப்படையில நீங்க ஒரு மாசம் பேசுங்கன்னாரு. அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு வந்திருப்போம். முதல்ல குரு வணக்கம், குருவே துணை, குருவே சரணம், குருவே எல்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நமக்கு ஜோதிட கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதங்களையும் பணிந்து இப்ப நம்ம சொல்ல வர்றத அப்படியே நம்ம ஆர்டரா போயிடலாம். அதுக்கு முன்னால நம்ம சக்திவேல் அண்ணனுக்கு ரொம்ப மனமார்ந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு, ஏன்னா 2 மாசம் 3 மாசமா ஒரு ரமேஷ் ஐயா பேசுனாரு. எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா, ஜோதிட ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னத்த போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அது ஒரு பயம்னு சொல்லலாம், மரியாதை நிமித்தமானு சொல்லலாம். அதுல இல்லைங்க ஐயா, நீங்க பேசுங்க, அந்த எதுவா இருந்தாலும் நம்ம உங்களுக்கு இறையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல ஒருத்தரை ஊக்குவிச்சு அவரை தட்டி கூட்டி போறாரு பாருங்க. அந்த இடத்துல அண்ணன் நான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அது நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகள் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடத்துல எல்லாரும் எல்லாத்துக்கும் எனக்கு இதை கத்து கொடுத்தா தப்பு, அதுக்கு சொன்னா பைசா கொடு, இதுக்கு சொன்னா பைசா கொடுன்னு எதிர்பார்ப்புக்கு மேல போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னைக்கு ஃப்ரீயா ஒரு கிளாஸ், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ஃப்ரீயா ஒரு கிளாஸ் தரேன், எல்லாரும் ஜூம் மீட்ல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்ற அண்ணனுக்கு ஒரு நமஸ்காரங்களையும்
அந்த ஒரு பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து இந்த விஷயம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அது வந்து இன்னைக்கு வந்து நாடி ஜோதிடத்துல தொழில் முறையை எப்படிலாம் கணக்கிடலாம், அது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசுங்க அப்படின்னு ஐயா அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுல வந்து ஒரு 2-3 வகையா நான் அனுபவத்துல ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அல்லது இந்த வேலை செய்யறீங்களான்னு கேட்கும்போது அது நல்ல விதமா ஒரு அமைப்புல இருக்கு. அதுக்கு முதல்ல பொதுவா வந்து நாடி ஜோதிடத்துக்கு லக்னம் இல்லை. அப்ப லக்னம் இல்லாம நீங்க ஒரு கெஸ் பண்றதுங்கிறது வந்து கிரகத்தை வச்சுதான் எல்லா செக்ஷன்லயுமே நம்ம எடுத்து ஆகணும். அப்படி கிரகத்தை வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னா 100% முடியும். அது இந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் எப்படி எல்லாம் எடுக்கலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து நம்ம கவுத்தேன்னு எடுத்த உடனே சொல்லிட முடியாது. ஒரு தொழில் நிர்ணயம் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு காரகத்துவங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதுல ஸ்பெஷல் ஒரு 3 வகையா 4 வகையா நம்ம கிரக காரகத்துவங்களை அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராசி காரகத்துவம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. அப்ப மேச ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மத்திய கவர்மெண்ட் ராசி சொல்றோம். அதே மாதிரி வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமானது, அந்த ஒரு ஒரு மிலிட்ரி சம்பந்தமானது, அப்படின்னா சில காரகத்துவத்தை எடுத்து சொல்லுவோம். அது மாதிரி 12 ராசிகளுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. இந்த காரகத்துவம் கண்டிப்பா எடுத்துடணும். அடுத்தது ஒரு பொதுவா வந்து லக்னத்தை வச்சு நம்ம எப்படி பலன் எடுப்போம், பாவக காரகத்துவம் போட்டு எடுப்போம். ஒரு லக்னம் போட்டாதான் பாவகம் வரும். அப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கும் நம்ம ஒரு பலன் வச்சிருக்கிறோம். அப்ப லக்னம் அப்படின்னா நம்ம முடிவு பண்றது. 2ஆம் இடம் பொதுவா வந்து வாக்கால் சம்பாதிக்கிறது, குடும்பத்தோட சேர்ந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துப்போம். இது மாதிரி இது ஒரு செக்ஷன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிரக காரகத்துவம். இப்ப கிரக காரகத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல தொழிலை சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சூரியன் அப்படின்னாக்கா அரசாங்கம், அதே மாதிரி வந்து தலைமை பண்பு உடையவர், கவர்மெண்ட்ல வந்து அரசாங்கத்துல வேலை செய்யலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த அமைப்புக்கும் ஒவ்வொரு காரகத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இத பூரா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அடுத்தது நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தொழில் உண்டு. இப்ப இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கிரகத்தை வச்சு நம்ம முன்னோர்கள், நம்ம ஜோதிட பெரியவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த வகையில எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்குது. ஏன்னா நான் வந்து பேசிக்கா வந்து ரொம்ப வீக்கு படிப்புல, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால, படிப்பு வீக்கா இருக்கிறதுனால ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி போய் ஜாதகம் பாருப்பா அப்படின்னு சொன்னா கஷ்டம். அதுல ரொம்ப ஈஸியா இருக்கிறது எந்த மெத்தேடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம். எனக்கு தெரிஞ்சு எனக்கே நாடி ஜோதிடம் வந்திருக்குதுன்னா அது வந்து பெரிய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா நாடி ஜோதிடம் தான் ஒரு அழகான ஒரு விஷயத்த தன்மையோட தரும். எந்த இடத்துலயும் மைனஸ் வராத ஒரு ஜோதிடம் இருக்குது அப்படின்னா நாடி ஜோதிடம். பார்த்த உடனே டக்கு 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 டக்குன்னு ஒருத்தருக்கு பலன் சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு புரிதல் இருந்துட்டா போதும். என்ன புரிதல்? நாடி ஜோதிட ரூல்ஸ் அண்ட் அந்த ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அழகா பலன் சொல்லலாம். எப்படி எடுக்கலாம்? இப்போ வந்து இந்த நாடி ஜோதிடத்துக்கு டிகிரி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலயும் வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதே நாடி ஜோதிடம். அப்படி நாடி போறப்ப என்னென்ன அந்த கிரகங்கள் வந்து ஒரு ஆய்வு இருக்கு, எந்த கிரகத்தோட சேர்க்க பெறுது, அது கோச்சாரத்துல எந்த கிரகம் சேருது, எப்பெல்லாம் நமக்கு தொழில பாதிப்பு வரும், வேலை கிடைக்கும், அல்லது மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகும், தொழில வருமானம் எப்படி வரும், எப்படி அதுல இருந்து ஜெயிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு, இப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த காரகத்துவம் அல்ல, ஓரளவுக்கு எல்லாருக்குமே எல்லா அனுபவமும் இருக்கும். அதை சொல்லி காலங்கடத்த விரும்பவில்லை. இப்ப என்ன செய்வோம்? இப்ப லக்னமே இல்லை. அப்ப லக்னம் இல்லாம எப்படி ஜோதிடத்தை கணிதம் பண்றது அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 9 கிரகங்கள்ல சனி பகவானே தொழிலை குறிக்கவர்.
அப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு? இப்ப சனி பகவான் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி 12 ராசியில எங்க இருக்காரு? 12 ராசி, அடுத்தது லக்னம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 12 பாவத்துல எங்க இருக்காரு? அடுத்தது என்ன செய்வாரு? அந்த நட்சத்திரத்துல எங்க இருக்காரு? இப்ப இத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த கெஸ்டிங் கொண்டு வந்துட்டோம்னாவே ஓரளவுக்கு வந்துரும். அதுக்கு மேல இந்த சனி பகவான் போய் யார முதல்ல தொடுறாரு? அப்ப முதல்ல தொடுறாரு அப்படின்னா ஒரே ராசியில இணைவு இருக்கணுமா அப்படின்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது திரிகோண ராசியிலும் இருக்கலாம், அதுக்கு 2வது ராசியிலும் இருக்கலாம், அந்த கிரகம் வக்ரம் ஆயிடுச்சா 12வது ராசியிலையும் இருக்கலாம். அப்ப இத வந்து தீர்மானிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு கிரகம் ஒரு 10 டிகிரில இருக்கு, மேஷத்துல 10 டிகிரி இருக்கு. அந்த 10 டிகிரில இருந்து அடுத்ததா யார போய் தொட போறாரு அப்படின்னா, அடுத்தது மேஷத்துல கிரகம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அங்க இருக்குது இல்ல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கு 5ஆம் இடம் சிம்மத்துல கிரகம் இருக்கா பார்க்கணும், தனுசுல கிரகம் இருக்கா பார்க்கணும். இந்த 30 டிகிரியை நம்ம என்ன செய்யணும்? ஆர்டரா பிரிச்சு எந்த கிரகம் முன்ன இருக்கு, எந்த கிரகம் அடுத்து இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்படி செக் பண்ணும்போது அந்த கிரகம், அந்த கிரகத்தோட தன்மை இந்த கிரகத்துக்கு இருக்குங்கிறது தான் நாடி ஜோதிடம். உதாரணத்துக்கு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மேஷத்துல சனி பகவான் அவரு நீசமா இருக்கிறாரு, ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம். தொழிலு காரகம் யாரு? பகவான். அது வந்து முழுக்க முழுக்க சனி பகவான் தான். ஒரு உதாரணத்துக்காக சொல்லிக்கிறேன். மேஷத்துல இருக்கிற அந்த சனி பகவான் அடுத்ததா ஒரு மேஷத்திலேயே வந்து திரும்ப வந்து 10 டிகிரியில இவர் இருக்கார் சனி பகவான். அது நீசம், இன்னும் அதுல இருக்கிற தன்மைகள் எல்லாம் அந்த கிரகத்தை எந்த கிரகம் ஆய்வு பண்றோமோ அதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததா யார் இருக்கா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷத்திலேயே சூரியன் இருக்கார், அப்போ உச்ச சூரியன் எடுத்துப்போம். அப்ப அவரு போய் சூரியனை தொடுறாரு அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் பகை, அது இன்னும் ஒரு நிறைய தன்மைகள்லாம் இருக்கும். அதை நம்ம அதுல இருந்து எடுத்துட்டு போக வேண்டாம். நமக்கு என்ன தேவை நாடி ஜோதிடத்துல? சூரியனுக்கு அடுத்தது சனிக்கு அடுத்தது எந்த கிரகம் இருக்கு? அப்ப சூரியன். அப்ப அவரு மேசத்திலயும் இருக்கலாம், சிம்மத்திலயும் இருக்கலாம், தனுசுலயும் இருக்கலாம். இப்படி எங்க இருந்தாலும் அந்த 10 டிகிரிக்கு மேல 11, 12, 13, 14ன்னு அவர் எங்கிட்டு இருந்தாலும் அவரை முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சனி பகவான் தொழிலை குறிக்கக்கூடியவர் அடுத்தது யாரை தொடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை தொடுறாரு. அப்ப சூரியன் இந்த சனி கிரகத்துக்கு பவரை கொடுக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பவர் கொடுக்கிறாரா அப்படின்னா கொடுப்பார். எப்படி எல்லாம் கொடுப்பார்? அவர் வந்து சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால அவர் வந்து அரசாங்க, அரசியல், நிர்வாக திறமைகளோட இருப்பாரு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்ப அந்த நிர்வாக திறமை இப்ப சிம்மத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இங்க சிம்மத்துல எப்படி பாத்தீங்கன்னாலும் ஆட்சி பலமா இருக்காரு. அதே வந்து தனுசுல அவர் ஒரு பவர் இருப்பார். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணிதம் உண்டு இல்ல. இப்ப மேஷ ராசி சரராசி, சிம்மம் ஸ்திரராசி, தனுசு உபய ராசி அப்படின்னு எடுக்கும்போது அந்த உபயத்துக்கு உண்டான வேலைகளை எப்படி செய்வார்? அப்ப மேஷத்துல இருக்கிறாருன்னா அங்கிட்டு இங்கிட்டு போய் போய் வந்துட்டு இருப்பாரு அந்த வேலைக்காக. அதே வந்துட்டு தனுசு சிம்மத்துக்கு போயிட்டாரு, ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்பாரு. அப்ப நீங்க எடுத்து பார்க்கும்போது அப்ப சனி மேஷத்துலதான் இருக்கிறாரு, ஆனா சிம்மத்துல சூரியன் இருக்காரு. அந்த அடுத்ததா போய் சனிக்கு அப்புறமா சூரியனை தொடராரு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப ஸ்திரத்துல இருக்காரு. அப்ப அவருக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே வந்து நமக்கு தனுசுல இருக்குது, சூரியன் இருக்காரு, ஆனா அதுவும் ஒரு 12 டிகிரில இருக்காரு, சனி பகவான் 10 டிகிரில இருக்காரு. அப்ப அவரு போய் அவரை தொடராருன்னு அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? இங்க உபயராசியில சூரியன் இருக்காரு. அப்ப என்ன செய்யும்? அவருக்கு உபயராசினா நமக்கு வந்து போக்குவரத்து, அதிகமான தூரம், மாற்றங்கள், இடமாற்றம் இதெல்லாம் அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதே மாதிரிதான் நம்ம செக் பண்ண போறோம். இந்த விஷயம்தான் இப்படிதான் எடுக்கணுங்கிறது கணக்கு வந்துருச்சு. இதுல எப்படி அடுத்தது கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் நிற்கிறார்.
இப்படி ஒரு கணக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரகத்துக்கு எடுத்தோம், அடுத்தது 2 கிரகத்துக்கு எடுக்கிறோம். அப்ப சூரியன் சந்திரன் அடுத்தது சனிக்கு அப்புறமா. இப்ப வந்துருச்சுன்னா அவர் வேலையை எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சந்திரன் வர்றாருன்னா இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சந்திரன் தான் இடமாற்றம், டெய்லி பயணிக்கிற கிரகம். இப்ப இந்த 2 கிரகத்துக்கு எடுத்தோம், அதே மாதிரி இன்னொரு கிரகம். இப்ப சந்திரனுக்கு அப்புறமா ஒரு செவ்வாய் வராரு, அப்பப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் கூட பெரிய உத்தியோகத்துல இருந்து அப்பப்ப பிரச்சனை பண்ணுவாரு. ஏன்னா 3 கிரகத்தை நீங்க ஆர்டர் பண்ணும்போது 3 கிரகத்தோட தன்மையை நான் இப்ப சொன்ன மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்றதுல ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவத்தை நம்ம 100% தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். அது அந்த கணக்கை எடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் இப்ப சூரியனை வச்சு கணக்கு சொன்னோம். இது நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறது தான் வேலை. ஏன்னா கிரக காரகத்துவம் தெரிஞ்சது, அந்த ராசி காரகத்துவம் தெரிஞ்சது, அதுல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல சரஸ்திர உபயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆல்ரெடி நாடி ஜோதிடத்தை அழகா நீங்க எடுத்துட்டு போய் ஜாதகமா சொல்லும் போது 100% நல்ல அனுகிரகம் கிடைக்கும். அடுத்தது சனிக்கு அப்புறம் சந்திரன் இருக்காரு அப்படின்னா, இது போன மீட்டிங்ல கூட ஒரு இதுல சொல்லியிருந்தேன். சனிக்கு அப்புறம் சந்திரன் இருக்காருனாவே அவருக்கு தொழில் அப்பப்போ போக்குவரத்தமாவே இருக்கும், போக்குவரத்து தொழிலாவே அமையும். அது எந்த ரேஞ்சில இருக்குது, அது சந்திர பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். அவருக்கு என்ன செய்யறாரு, ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்கிறாரா, நீசமா இருக்கிறாரா, பகையா இருக்கிறாரா, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு சரஸ்திர உபதியில் இருக்காரா, இந்த மாதிரி செக்அப் பண்ணிட்டு இப்ப சனிக்கு அப்புறம் சந்திரன்னா என்ன, பொதுவா ஒரு சனிக்கு அப்புறம் சந்திரன் நின்றுச்சுனாவே பொதுவா பாருங்க எந்த தொழில் செஞ்சாலும் கடனாளி ஆயிடுவார். ஏன்னா சந்திரன் தான் கடத்துக்கு அதிபதியா வருவார். எப்படிங்க அது அப்படின்னீங்கன்னா, பொதுவா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்துல அவரோட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு, அஸ்த நட்சத்திரம். அப்ப அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 11ஆம் வீடு தான் பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆட்சி வீடா இருக்கும். அப்ப சந்திரனுக்கு 11 லாபஸ்தானம் எங்க இருக்குது, கடனை அதிகமா கொடுப்பாருன்னு நான் கணக்கெடுத்து வச்சிருக்கோம், என் குருநாதர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த சந்திரனை எடுத்து பார்க்கும்போது கடங்காரனா ஆயிடுவாரா, இப்ப தொழில் செய்வாரு, கடன் வருமா வராதா அப்படின்னா அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரன் மேல கோச்சாரத்துல சனி போற காலம் 7.5 சனி, அப்ப கடன் வரும், நோய் வரும், எதிரி வரும், பிரச்சனை வரும்னு சொல்லி நார்மலாவே நம்ம ஜாதகம் பாக்குறதுல லோக்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றது 7.5 நாட்டு சனிப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நானே பயந்து உண்டு. இப்பதான் அதுக்கு தெளிவு கிடைச்சி சமாதானமா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயும் ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. இங்க அங்க 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 கடன் வாங்கினேன், இதை வாங்கி அதை செஞ்சேன், அதை வாங்கி இதை செஞ்சேன், தொழில் செஞ்சேன், லாஸ் ஆச்சு, பிச்சுக்கிச்சின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கும். எப்ப சனிக்கு அப்புறம் சந்திரன் இருக்கிறவங்க இதையே ரெட்டி பார்க்கணுமா, அடுத்தது சந்திரனுக்கு அப்புறம் ராகு எல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய கடங்காரர் ஊரை விட்டு விடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் ராகு ஆர்டரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உண்மையை சொல்ல போனா நிறைய கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறது, இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்டதான் அனுபவத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிரு. நானும் அனுபவத்துலதான் பார்த்து சொல்றேன். இது அந்த நாடி ஜோதிட விதிகள்ல இந்த கிரக இணைவுகள்ல தொழில் செய்யும் போது வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லி தரணும், ஐயா இது வேண்டாம், இந்த தொழிலை செய்யாதீங்க, நீங்க லேபரா வேலைக்கு போங்க, அன்னன்னைக்கு மாச சம்பளம் வாங்குங்க, இல்ல அன்னன்னைக்கு டெய்லி சம்பளம் கூட வாங்குற ஒரு தொழிலை சூஸ் பண்ணிக்கங்க, தொழில் செய்யாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா சந்திரன் மொத்தத்துல கடங்காரர் ஆக்கணும். அது சந்திரன் டெய்லி வருமான கிரகம், அப்ப டெய்லி வருமானம் பார்த்துடணும். அந்த மாதிரி அமைப்பை உருவாக்கி கொடுத்துட்டோம்னா சௌகரியமா அவர் போய் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வருவாங்க. அதை நம்ம புரிஞ்சு அடுத்தடுத்த கிரகங்கள் இணைவுகளை சேர்த்துக்கணும். இது ரெண்டு கிரகத்துக்கு சிம்பிளா சொல்லிடுவேன். அடுத்தது சனிக்கு அப்புறம் செவ்வாய். இப்போ சந்திரன் அடுத்து செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்கிறது, உடைக்கிறது, பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி வேலையாதான் செய்வாங்க. பாருங்க, செவ்வாய்னா அந்த போர்க்கால கிரகம், ஆக்ரோஷ கிரகம், போலீஸ் கிரகம், எப்படி சொல்றோம், மிலிட்ரி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டது. இதை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க.
அங்க போனீங்கன்னாவே ஒரு பதட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு இம்சை இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இத வந்து இந்த ரீதியில நம்ம வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதாவது வந்து கரண்ட் சம்பந்தப்பட்டது அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை அதிகமா செய்வாங்க. அந்த வேலை செஞ்சாங்கன்னா பெருசா தப்பிச்சுக்கிடுவாங்க. அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்தி கூட்டு போகணும். அதே மாதிரி அந்த செவ்வாய்ங்கிறதே பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்துகளையும் தரும். வேலை செய்வாங்கல்ல, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அது தொழில் கிரகத்தோட ஜாயின் பண்ணும்போது தொழில் செய்யற இடத்துல கீழே விழுந்தாரு, அடிபட்டார், காயமானார். ஒரு சிலர்லாம் வந்து இந்த கட்டட தொழில் செய்யறவங்க, இன்னும் வந்து அந்த கட்டட சார்ந்த விஷயத்திலேயே பாத்தீங்க எலக்ட்ரிக்கல், அந்த எப்படி சொல்றது முருகா, இந்த வெல்டிங் வைக்கிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அடிக்கடி காயங்கள் புண்ணுகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி செங்கல் சூழ வேலை செய்யறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய், சனிக்கு அப்புறம் செவ்வாய் இருக்குதா அவங்க தொழிலே இது சார்ந்துதான் இருக்கும். அது நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஏன்னா படிச்சவரு ஒரு கம்பெனியில போய் மிஷினை கழட்டி வேலை செய்வாரு, படிக்காதவர் என்ன செய்வார், செங்கல் சூளையில வேலை செய்வார், அது கொத்தனாரா வேலை செய்வாரு, ஒரு அந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி இல்ல நம்ம வெல்டிங் பட்டம் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் அந்த ரேஞ்சில வந்துடும். அப்ப அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் புதன், இவங்கதான் தொழில் செய்யறவங்க. ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் புதன் இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணாக்கா புதன் தான் தொழிலுக்கான கிரகம். அதே மாதிரி வசூலுக்கான கிரகம், கணிதத்துக்கான கிரகம். இப்ப நீங்க ஒரு வேலை அந்த புதனுக்கு இருக்கிறாரு அப்படின்னா பாருங்க, மேக்சிமம் அந்த கணக்காளர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி வசூல் பண்ணுவாங்கல்ல, தினக்கந்து, மாதக்கந்து, வட்டி கூடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புதன் சார்ந்தல் இருக்கும். அதே மாதிரி டெய்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்ப மளிகை கடை, ஒரு காய்கறி கடை, சீக்கிரமா அந்த பொருள்களை சேல் பண்ணிட்டு வருமானம் பாக்குறது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறை ஜோதிடத்துக்கு ஒத்து போற மாதிரி நான் ஜாதகம் பாக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா அதைத்தான் சொல்லி தரேங்க. அதுல இன்னும் நிறைய காரகத்துவம் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை போய்க்கலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஷார்ட்டா புரியறதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சனிக்கு அப்புறம் புதன் இருக்காருன்னா இந்த மாதிரி தொழில் அமைப்பு வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் குரு வராரு, சனிக்கு அப்புறம் குரு இருக்காரு. அந்த குரு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொதுவா வந்து நம்ம ஜோதிடர்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கிற ஐயர், இன்னும் ஒரு சில ஃபைனான்ஸ் பண்றவங்க, அதாவது பெருசா லட்சக்கணக்கில் ஃபைனான்ஸ் பண்றவங்க, இன்னும் ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை செய்யறவங்க, காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறது, வாத்தியாரா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு வந்துருவாரு. அப்ப அந்த குருவோட தன்மையில வராரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகா எடுத்துட்டு போயிடலாம். இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த குரு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுலயும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இப்ப குருவுக்கு அப்புறம் சந்திரன் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், பெரிய கடன்காரனா போறாருன்னு அர்த்தம். இப்ப சந்திரன் குருவுக்கு அடுத்துதான் வராரு அப்படின்னா அந்த குரு தான் பெரிய பணத்துக்கு அதிபதி. இந்த ஜாதகம் நான் பார்த்த அனுபவத்திலேயே சொல்லிடுறேன். பேங்க்ல ஒரு தம்பி வேலை செய்யறாரு. அந்த பேங்க்ல வேலை செய்யும் போது இந்த சனிக்கு அப்புறம் குருவுக்கு அப்புறம் சந்திரன். நான் என்ன சொல்லி தந்தேன், தங்கம் நீங்க வந்து பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறது, போக்குவரத்து அந்த செக்ஷனுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்கன்னா சொல்றீங்கன்னாரு. என்ன இல்ல, ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பேங்க்ல இருந்து நீங்க பணம் உங்களுக்கு ஏதாவது கைமாத்துக்கு வாங்கி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அது வழியா பெரிய கடன்காரன் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னேன். சேம் அதே மாதிரி அவர் பிரச்சனையே அதுக்காக தான் வந்திருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, ஒரு அமௌண்ட் வந்து அவர் வந்து ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ராட் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா போயிடுச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து சால்வ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கவே வந்தாரு. அந்த மாதிரி சந்திரனை வந்து எந்த இடத்துலயும் நான் எடுத்து பாக்குறது, தொழில் ரீதியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடன்காரன் அப்படின்னு தான் எடுத்துப்பேன். அந்த கணக்குல தெளிவா இந்த ஒரு விஷயம் இருக்கும். அடுத்தது
பொதுவா வந்து இப்ப சனிக்கு அப்புறமா குருவுக்கு அப்புறம் சுக்கிரன் வராரு. சுக்கிரன் வந்துடுறாரு, சூப்பர். எப்ப சூப்பர்? மனைவி அமைந்த பின்னால் சூப்பர். அந்த மனைவி சுக்கிரன்ல சனிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்துட்டாரு, அப்ப சூப்பரா வேலை செய்யும். எப்படி? மனைவி வழியா சம்பாத்தியம், மனைவி வந்த பின்னால சம்பாத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு கட்டின பின்னால ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றது, கார் வாங்கின பின்னால ஒரு வருமானம் வர்றது. சிலர் எல்லாம் பாருங்க அது நல்ல தங்க நகை போட்டுட்டு வருவாங்க, அப்பதான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி அந்த சனிக்கு அப்புறமா ஒரு சுக்கிரன் நிக்கிறாரு அப்படின்னா அது பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அது வந்து நம்ம ஆட்சி உச்சம் நீசம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கிரக இணைவுகள்ல சரியா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து முடிவு பண்ணிக்கிட்டோம். இது வந்து நல்ல விதமாவே வேலையை செய்யுங்க, தப்பு பண்ணாது, நீட்டா இருக்கும். சுக்கிரன் எல்லாம் வந்துட்டாருன்னா நல்ல ஒரு இளம காலத்துல கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுங்க, ஆனா டப்புன்னு மேல வந்துருவாரு. நல்ல ஒரு வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அதுல ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி மனைவி வந்த பின்னால, ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க. நாடி ஜோதிடத்துல எப்ப நடக்கும்னு கேட்பாங்க. இப்ப ஒரு சராசரியா நம்ம தசா புத்தி எடுத்தோம்னா இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இந்த புத்தி நடக்குது, இந்த தசை நடக்குதுன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இப்ப நாடி ஜோதிடத்துல எப்படி சொல்லுவோம்? ரெண்டு கேட்டகரி தான். ஒண்ணு உயிர் உள்ளது, இன்னொன்னு உயிர் இல்லாதது. அப்ப அதுதான் நம்ம கேபில அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுங்கிற மாதிரியான அமைப்பு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் அப்படின்னா மனைவி, அப்ப உயிர் உள்ளது. அப்ப மனைவி வந்த பின்னாலதான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் அவருக்கு வந்து வருமானம் சம்பாதிக்கிறது எப்படி அந்த வீட்டுக்காரமா சொல்லி கொடுப்பாங்க, இல்லது யாரோ நண்பர் சொல்லுவாங்க, அடுத்த தொழில ஆரம்பிப்பாரு. அது வந்து ஏதோ ஒரு பக்கத்துல டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். அப்ப இந்த சுக்கிரனுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது மனைவி வந்த பின்னால் யோகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மனைவியே கூட வேலையோட வருவாங்க ஒரு சிலருக்கு, அதுவும் நல்ல யோகம் தான். அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். அதே வந்துட்டு சுக்கிரனுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ராகு. இப்ப ராகு இருக்கிறாரு அப்படின்னா 100% வெளிநாடு வெளியூர்களை போய் வேலை செய்யறது நல்லதுங்க. இந்த ராகு தான் வந்துட்டு ஃப்ராடு கிரகம்னு சொல்லுவோம். நான் என் பேச்சுல தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எந்த இடத்துல எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லீகலா ஒருத்தர் தொழில் செய்யறாரு அப்படின்னா அவருக்கு 100% வந்து அந்த தொழில் ரீதியா சனிக்கு அப்புறம் ராகு இருந்தாருன்னா இல்லீகல் பிசினஸ் பண்ணுவார். பணம் மாத்துறது, இன்னும் சிலதெல்லாம் அந்த ராத்திரியில மண்ணு வெட்டிட்டு போய் வித்துறது, ஏரி மண்ணு குளம் மண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரியில எடுத்துட்டு போவாங்க. அவைகளுக்கெல்லாம் செவ்வாயும் சேர்ந்து ராகு இருக்கும். அப்ப சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல இருந்துன்னா மண்ணை வெட்டி எடுத்துட்டு போறது. அப்ப அது வழியா போய் சிக்கல்ல உருவாக்குறதெல்லாம் நிறையவே இருக்கும். இது ஒரு கான்செப்ட் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, ராகுத இல்லீகல் கிரகம். அதுல சுக்கிரன் கமிட் ஆயிட்டாரு அப்படின்னா விபச்சாரம் வரைக்கும் நடக்கும். அந்த இது கணக்கு வந்து தப்பா அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும். ஏன்னா சுக்கிரன்ங்கிறது சுகவாச கிரகம், நல்ல சுகமா இருக்கிறது. எத்தனை விஷயம் சுகமா இருக்குது அதையெல்லாம் செய்ய வைக்கும். அப்ப ராகு சேர்ந்தாருன்னா பெருசாக்கி விட்டுரும். அப்ப பெருசாகுது அப்படின்னா தொழிலா சிலர் செய்யறதுல இந்த அளவுக்கு கூட விலை இறங்கிருவாங்க. அப்ப இருக்கிறதுலயே ஒரு மோசமான ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த சனிக்கு அப்புறம் ராகு அல்லது சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பெரிய தப்பு பண்ணி விட்டுரும். ராகு தான் இருக்கிறத பிரம்மாண்டப்படுத்தி பெருசு பண்றதுங்க. அப்ப ராகுவோட சேர்ற கிரகங்களை தன்மையில நிறைய பிரச்சனையும் கொடுத்துரும். அப்ப அதை நம்ம கவனத்தோட கவனிப்போட கிரக காரகத்துவத்தை முழுசா உள்வாங்கிட்டு பலன் சொன்னோம்னா சரிம்பாங்க. ஒரே செக்ஷன்ல நடக்காது. அதுவும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இதே காரணத்தை சொல்லிடுறேன். சனிக்கு அப்புறம் ராகு, ராகுக்கு அப்புறம் சுக்கிரன். இப்ப இந்த காம்பினேஷனுக்கே பாத்தீங்கன்னா இப்ப ராகு பெருசு பண்ணும், சுக்கிரன் சுகமா இருக்க வைக்கும். இப்ப சுக்கிரன்னா லாரி வாங்குறாரு, காரு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வருதுன்னா இந்த லாரியிலே பாருங்க நல்ல சுகமா இருக்கிற மாதிரி சில வண்டிகள் இருக்கும். ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1க்கு 3 நாளா உருவாக்கிரும். அதையும் உருவாக்கும். இந்த அதாவது வந்து கார் வச்சிருப்பாங்க, ஒரு கார் வச்சிருப்பாங்க. இந்த கிரக இணைவு இருந்ததுன்னா டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 4-5 கார் வந்துடும். அந்த மாதிரி இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயும் இந்த இணைவு வந்துடும். அப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி தப்பு பண்ணிடணும்னு சொல்லிட முடியாது. இங்கிட்டு போய்
கார் வச்சிருக்கீங்களான்னு கேட்ட முடியாது. அப்ப அவங்களை சார்ந்த விஷயங்களை நம்ம செக் பண்ணுவோம். ஐயா இந்த தொழில் நீங்க செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லித் தரணும். எனக்கு அனுபவத்துல சுக்கிரனுக்கு அப்புறம் ராகு, அதுக்கு முன்ன சனி பகவான் இருக்காரு. அப்ப சனி, சுக்கிரன், ராகு இந்த காம்பினேஷன் எடுத்து வச்சு பார்க்கும்போதுதான் அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அவர் ப்ராப்பராவே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொந்தமாவே எந்த இடத்துலயுமே வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு அந்த தொழில். அப்ப என்ன ஆச்சு, இதை செய்யாதீங்க, அவரை ரூட்டை மாத்தி கொடுத்து நீங்க ஒரு டிராவல்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்ன பின்னால அவர் ஒரு கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கு பின்னால இன்னைக்கு ஒரு நல்ல வசதிகளோட இருக்கிறாரு. அந்த பழைய தொந்தரவுகள் எதுவும் இல்லாம இன்னைக்கு நிம்மதியா ஜீவனம் பண்றாரு. இந்த இடத்துல என்னை மன்னிச்சுக்குவோம், ஏன்னா தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விளக்கங்களை சொன்னதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு வழிகாட்டுதல் தான் ஜோதிடருக்கான கணக்கு. ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும், புண்ணியம் பண்ணிருக்கணும். அடுத்தது சனிக்கு அப்புறம் கேது. இவங்க தொழில் ரீதியா வர்றப்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ பாக்குறாங்க. அந்த தொழில் ரீதியா ஒரு 2-3 வகையில தொழில் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. சனிக்கு அப்புறம் கேது. நான் அனுபவத்துல காலேஜ்ல லெக்சரர், அதாவது மேக்சிமம் பாருங்க, ஏதோ ஒரு ஜாதகம் எடுத்துக்குங்க, அதுல சனிக்கு அப்புறம் கேது இருக்குது அப்படின்னா தொழில் பாதிப்பு, தடை, தாமதம்னு சொல்லுவோம். ஆனா அதே கிரகத்துல காலேஜ் லெக்சரர் பூரா பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் கேதுவோ, சனிக்கு அப்புறம் கேதுவோ, அந்த லக்னாதிபதியோட கேதுவோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல படிச்சுட்டு காலேஜ்ல லெக்சரர் அல்லது ப்ரொஃபஸரா இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கேது தான். அப்ப அதையும் நம்ம பாத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வக்கீலா இருக்கிறது எல்லாருமே சனி கேது தான். மேக்சிமம் நான் பார்த்த ஜாதகங்களை பூரா சனியோட கேது சேர்ந்திருந்தா வக்கீலா இருப்பாரு. அந்த எல்லாம் 7வது வீட்டுல இருந்து பார்வையாவது அந்த இடத்துக்கு இருக்கும். அப்படி இருந்தாருன்னா நல்ல கிரக அமைப்பு உள்ள அந்த காரகத்துவத்துல வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு மேக்சிமம் சனியோட கேது இருக்கு. அந்த சனி கேது இருந்ததுன்னா அந்த அறநிலையத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சே தீருது. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். அடுத்தது இந்த கேது தான் ஒயர் கடை, அதாவது ஒயரிங் கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு போடுற லைட்டுக்கு போடுற ஒயர், அந்த பைப் லைன் போடுறது, இந்த மாதிரி கடையா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயரிங் கடையெல்லாம் அந்த கேது தான் வராது. அந்த கேது அந்த தன்மையில எடுத்து கொடுக்கும் போது நல்லா இருக்கு தொழில். அதே நீங்க நார்மலா ஒருத்தர் படிச்சிருக்காரு, படிச்சுட்டு வேலை செய்யல, வேலை இல்லை அப்படின்பாரு. நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை அப்படின்னு கேட்டாருன்னா இந்த வேலையை தான் செலக்ட் பண்ணணும், வேற செலக்ட் பண்ணினா கிடைக்காதுன்னு நான் சொல்லிடுவேன். அப்ப என்ன ஆகும், அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல விதமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க அப்படிங்கிற தன்மையை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா இப்ப குரூப் 4ல அது அந்த குரூப் 4 இதே எனக்கு தெரியல, அறநிலையத்துறைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அதுல நான் சேர்ந்துக்கிட்டோமா அப்படின்னாரு. நான் சொன்ன பின்னால நீங்க அந்த பரீட்சை எழுதுக்கு சாமி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷத்துல அவரு அந்த சனிக்கு அப்புறம் கேது இருந்தது. அறநிலையத்துறையில இன்னைக்கு ஒரு ஆபீசரா இருக்காரு. அது கீழே இப்ப போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஒரு சௌரியமா அந்த வேலைகளை உருவாக்கி தருது. அதுக்கு முன்னால அவர் நிறைய வேலையை ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால அந்த சனிக்கேதுக்கு இந்த வேலைகளை நம்ம பயன்படுத்தும் போது நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல விதமா போகும். இது இப்ப நம்ம ஒரு ஆர்டரா இதை நம்ம சொல்லிட்டோம். எப்ப வேலை கிடைக்கும், இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப 2 கிரகத்தை இணைச்சிட்டு ஒரு பலன் சொல்றோம், 3 கிரகத்தை இணைச்சிட்டு ஒரு பலன் சொல்றோம். இப்ப இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டோம். எப்ப கிடைக்கும்? அப்போ இதுல 3 கிரகத்தை எடுத்துக்கலாம். வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்கு செவ்வாய், சனி, குரு, இந்த 3 கிரகமும் இல்லாம வேலை அந்த டயத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சூழல். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சனி மேல குரு போயிட்டு இருக்காரு அப்படின்னா வேலை கிடைக்கும் சொல்லிடலாம். இப்ப சூரியன் மேலேயும் அந்த கணக்குல குரு பார்வை இருக்குது அப்படின்னா வேலை கிடைச்சிரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் சனி பகவான், கோச்சார சனி பகவான் பிறப்பு காலத்து சனி பகவான் மேல போறாரு, குரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா அப்ப வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் என்னன்னா உழைப்புக்கு அதிபதி. நாடி ஜோதிடத்துல
செவ்வாய் தான் வந்து நம்ம உழைப்பு, அதாவது வேலை செய்யறது. அந்த செவ்வாய் மேல இந்த கோச்சார குருவோ கோச்சார சனியோ போற காலத்திலையும் 100% வேலை கிடைக்கும். இப்ப இத நம்ம வந்து 1-5-9 திரிகோணத்திலையும் பாத்துக்கலாம். அது ஒரு வக்கரமா இருந்தா வக்கர காலத்தையும் பாத்துக்கணும். அதுல உள்ள ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அழகா பலன் சொல்லலாம். நல்ல விதமா நம்ம சொல்லி நல்ல ஒரு மரியாதையை வாங்கிக்க முடியும். அப்ப இந்த 3 கிரகத்தையும் நீங்க பலன் எடுக்கிறதுக்கு என்னைக்கு வேலை கிடைக்குங்கிறத கெஸ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்த லெவல் அப்படின்னா இத வந்து KP கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற நாடி ஜோதிடர் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்ல இத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு வகையா நம்ம ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு வகையா என்ன சொல்றாரு, சனி பகவானுக்கு 10ஆம் அதிபதி, அதாவது லக்னத்துக்கு இல்லைங்க, சனி பகவானுக்கு 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும். இப்ப அப்படின்னா எப்படி பாக்குறது அப்படின்னா, இப்ப சனி பகவான் நம்ம முன்ன மாதிரியே வச்சுக்கலாம். இப்ப மகர ராசியில இருக்காரு சனி பகவான், அவர் பிறப்பு காலத்துல இருக்கிறாரு. அவருக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவாரு? சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரன் எந்த வீட்டுல இருக்காரோ, இப்ப ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்துக்கு 2ல கும்பத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த சுக்கிரன், அந்த சுக்கிரன் மேல குரு வருங்காலத்திலயும் வேலை கிடைச்சிரும். அப்ப நம்ம அங்க புரிதல் வேணும். குரு வரணும், அல்லது சனி வரணும், அல்லது செவ்வாய் இருக்கணும். இப்ப செவ்வாய் ஒரு 1.5 மாசத்துக்கு ஒரு முறை மாறிடுவாரு மேக்சிமம். அப்ப அதை நீங்க பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா இப்ப ஒரு பிக்சட் பண்ணும்போது செவ்வாயும் வந்துருச்சு அப்படின்னா அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு வந்துருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது செவ்வாய் மேல குரு சனி போகும்போது அந்த வேலையை கொடுப்பாருன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 10ஆம் அதிபதி இப்ப 2ல இருந்தாருனாக்கா ஒரு பொதுவா சொல்லுவாங்க, நமக்கு வாக்கால் தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபேமிலியோட செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ல இருக்காரு, இப்ப அதே 10ஆம் அதிபதி 3ல இருக்காரு. அப்ப 3ஆம் இடத்துல இருந்தா என்ன செய்யும்? போக்குவரத்து அப்படின்னா கம்யூனிகேஷன். 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷனை சொல்றது. அப்ப கம்யூனிகேஷன் சார்ந்த வேலையை செய்வாரு. ஒரு செல்போன் கடையில வேலை செய்யறாரு, இல்ல நம்ம வேற ஏதாவது இந்த சம்பந்தமான வேலைகளை செய்யறாருன்னு நம்ம அதை கணக்கு கொடுத்துடலாம். அடுத்தது 4ஆம் இடம். இதை இப்படியே நீங்க 1 by 1 செக் பண்ணிட்டே வந்துடலாம். இப்படி எடுத்துட்டு அந்த கிரகம், அந்த அவர் சொல்ல வர்றது, அந்த கிரகம் எங்க இருக்கு, அந்த கிரகத்து கூட அந்த 10ஆம் இடத்துல என்ன இருக்கு, சாரி சனிக்கு 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு, அந்த 10ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்காரு, இதை வச்சு நீங்க பலன் எடுத்தாலும் அது ஓவராலா 100% சரியாத்தான் வருது. நான் அதை செக் பண்ணி பாக்குறேன். அது ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். அது சரியா இருக்குதாங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ இந்த செக்ஷன் இதோட வச்சுக்கிட்டாலும் இன்னொரு செக்ஷன் இருக்கு. அதே ரூட்டு தான். தசா புத்தியில அவர் என்ன சொல்றாரு, தசா புத்தியிலுமே ஒரு தசை நடக்கிற கிரகத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவரு எங்க இருக்காரு, அவருக்கு கோச்சார கிரகம் என்ன சொல்லுது. இப்போ இதே மகர லக்னம், மகர லக்னத்துக்கு இப்போ 3ல அந்த சுக்கிரன் போய் இருக்காரு. நம்ம சொல்றோம் உச்ச பலத்துல இருக்காரு. ஆனா இன்னைக்கு கோச்சார ராகு அங்க வந்திருப்பாருல்ல, அப்ப பெரிய பாதிப்புகளை தந்திருப்பாருன்னு கணக்கு சொல்றாரு. அது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த சுக்கிரனோட ஐயா தசை நடத்தும் கிரகத்துக்கு சொன்னீங்களா, அந்த சென்டென்ஸ் இன்னொரு சொல்லுங்க. அதாவது ஒரு தசை நடக்கிற கிரகத்துக்கு இப்ப மகர லக்னத்துல சனி நிக்கிறாருங்க, தசை நடத்துறாரு. அதுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு, அப்ப அவர் மேல கோச்சார கிரகம் வரும்போது எப்படி செய்யும்? அப்ப நல்ல கிரகம் இணைவு இருக்குதான் நல்லது செய்யும். அப்ப அங்க பிரச்சனைக்குரிய இப்ப சுக்கிரனுக்கு இப்ப சனி அடுத்தது போறாரு கோச்சாரத்துல அப்படின்னா அது ஓகே, சூப்பர். அப்ப அவரு சொல்லிடலாம், அப்ப நீங்க வந்து 10ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்கு, அது கடல் ராசியில இருக்கு, மீன ராசியில இருக்கு, அது சுக்கிரன் வந்து அங்க உச்ச பலத்துல இருக்காரு, அப்ப சனி போய் சேரும் போது யோகத்தை செய்யும் சொல்லிடலாம். ஆனா அதே இடத்துல ராகு இன்னைக்கு இருக்காரு இல்லையா, அப்ப ராகுவோட வரும்போது என்ன செய்யும்,
3ஆம் இடத்து அதிபதி. இப்ப அப்படி அப்படி ஒரு ஜாதகம் இருந்தா செல்போன் கடை வச்சிருந்தாருன்னா இப்ப பெரிய லாஸ் ஆயிருக்கும். அதாவது எழுத்துத்துறையில யாராவது இருக்கிறாங்க, பத்திரம் எழுதுறவங்க இருக்கிறாங்க, ஸ்கூல்ல வந்து பேனா புக்கு விக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த அந்த சார்ந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை. இந்த ஆடிட்டர், கணக்கு வழக்கு பாக்குறவங்க, இவங்களெல்லாம் வந்து அப்ப அந்த 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்குது, அதோட இன்னைக்கு ராகு ஜாயிண்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சில தவறுகளை கண்டிப்பா செய்யும். அப்ப அந்த ராகுவோட தன்மை முடிஞ்ச அந்த பயிற்சி ஆன பின்னால சரியாகும் அப்படிங்கறத நம்ம கணக்கு சொல்லிடலாம். அது வந்து கரெக்டாவே இருக்குது. நான் இப்ப அதை செக் பண்ணி இருக்கிறோம். அப்படி நம்ம பின்னால கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப இதுவும் ஒரு ரூட்டா அந்த தசை நடக்கிற கிரகத்துக்கு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு நாடி ஜோதிடத்துல உனக்கு பிக்ஸடு இந்த தொழில்தாயா சொல்லிட்டோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்ப இந்த தொழில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இப்போ ஒரு இத்தனை வருஷத்துக்கு தொழில் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அது பல ரூட் இருக்கு, அதுல இது ஈஸியா இருக்குதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுல என்ன சொல்ல வர்றாரு, இப்போ ஒரு தசை நடக்குது, அந்த தசை நடக்கிற கிரகத்துக்கு 10ஆம் அதிபதி சுகமா இருக்கிறாரு அப்படின்னா அங்க வந்து இப்ப லாங் டைம் தசை இருக்குது. சுக்கிர தசைல 20 வருஷம். இப்ப 20 வருஷம் ஒருத்தருக்கு தசை நடத்தி நல்லபடியா இருந்ததுன்னா சூப்பரா ரன்னிங் பண்ணுறோம். இல்ல தப்பா இருக்குதுன்னா அப்ப அந்த தொழில் செய்யாதீங்க, 20 வருஷத்துக்கும் நீங்க லேபரா வேலைக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுல ஒரு தெளிவு வந்துடணும். இப்ப ஸ்டார்ட் என்ன பண்ணும், ஒரு சிலர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நல்ல டக்கு 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 டக்குன்னு பெருசா வருவாரு, வந்த உடனே கீழே டப்புன்னு இறங்கிடுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கு. ஏன்னா ஒரு தசை நடக்கும், இப்ப ஒண்ணு இல்லைங்க, சூரிய தசை நடக்குது. அது நான் நார்மலாவே வந்து சூரிய தசை வந்து நமக்கு வந்து ஒரு கம்மியான தசை இருக்கிறதுனால என்ன செய்யும், அடுத்தடுத்து சிக்கலும் நல்லதும் டக்குன்னு செஞ்சுட்டு டக்குன்னு போயிடும். ஆனா இப்ப இருக்கிறதுலயே பெரிய தசை சுக்கிர தசை தான். சுக்கிர தசை வந்தா பாருங்க, பொதுவா 2க்கும் 7க்கும் காலச்சக்கரத்துக்கு அதிபதியானவர் 2 விஷயத்த கையில வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு, ஒண்ணு 12ஆம் இடத்துல உச்சமாகறாரு, இன்னொன்னு 6ஆம் இடத்துல நீசமாகறாரு. ஏன் 6ஆம் இடங்கிறது நமக்கு வேலை, நோய், எதிரின்னு சொல்லிக்கிறோம். ஆனா வேலைக்கு போறதுங்கிறது சுக்கிரன். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கடினமா வேலை செய்யணும் அப்படின்னா 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல போய் சுகமா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்ப சுக்கிரன் அங்க நீசமாகறாரு. அப்ப அந்த இடத்துல எந்த அடிப்படையிலையும் நம்மளால வந்து சுகமா இருந்து வேலை செய்யக்கூடாது. அப்ப கடினமான வேலையை செய்யக்கூடிய இடம் 6ஆம் பாவம். அப்ப கடினமா வேலை செஞ்சாதான் அது சரியா வேலை செய்யும். அப்பதான் அந்த சுக்கிரன் நல்ல விதமா வேலை பார்ப்பாரு. அப்ப இங்க ஒரு மைனஸ சுக்கிரன் வச்சிருக்காரு, பிளஸ் வந்து 12ஆம் இடத்துல வச்சிருக்கிறாரு. ஏன் 12ஆம் இடத்துல வச்சிருக்கிறாரு, நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு நேர் 7ஆம் பாவமான 12ஆம் இடம் நல்ல வேலையை செய்யும். நம்ம நல்ல உழைப்பு கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாக்கா 12ஆம் இடம் நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யறதுல எப்படி செய்யும், 12ஆம் இடம் நிறைய ஸ்தானம்னு சொல்றோமே அப்படின்னீங்கன்னா நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா 12ஆம் இடம் 2ஆம் பாவத்துக்கு 11. ஒருத்தருக்கு சேஃப்டி பண்ணி வைக்கணும்னாக்கா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடம் நல்லா இருந்தா தான் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு 11, லாபஸ்தானத்துக்கு 2, லாபஸ்தானத்துக்கு 2. அப்படி என்ன கணக்கு, 12ஆம் இடத்துல ஒருத்தர் 12ஆம் இடத்தை சரியா இயக்கணும்னாக்கா 6ஆம் இடத்தை நல்லா வேலை செஞ்சாருன்னா 12ஆம் இடம் வேலை செய்ய வந்துடும். அப்ப ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் வேலை செய்ய வைக்கணும், நல்லபடியா ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்க வைக்கணும்னாக்கா அப்ப 12ஆம் பாவம் தாராளமா இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்குச்சுன்னா நமக்கு சேஃப்டியான முதலீடு வந்துடும். அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் சுக்கிரன் 6ஆம் பாவத்துல நீசமாகி 12ஆம் பாவத்துல உச்சமாகறாரு. அப்ப 2 வேலையும் சுக்கிர பகவான் வச்சிருக்காரு. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இப்ப சுக்கிர திசையில ஒரு பக்கம் கமுத்தவும் செய்யும், ஒரு பக்கம் குபேரனாக்கவும் செய்யும் அப்படிங்கிற கணக்கு அதுல வச்சிருக்காரு. அதுல அந்த ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம புரிஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இத வந்து ஓவராலா இந்த தொழில் ரீதியா வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு செக்ஷன். இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சார், கேள்வி பதில் ஆரம்பிச்சிடலாமா? மணி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சார். சரி சார், ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய கேள்வியில ஒவ்வொருத்தரும் கேளுங்க சார், ஒவ்வொருத்தரும் கேளுங்க.
வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம ஜாதகத்துல லக்னத்துல புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறாங்க. யார் ஜாதகத்துல? உங்க ஜாதகத்துலயா? ஆமாங்க ஐயா. நான் இப்ப என்ன சொன்னேன், லக்னத்தையே நான் இது வரைக்கும் பேசல. அதான். லக்னத்தையே பேசல. அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், டிகிரி ரீதியா ஒரு ஜாதகத்தை கெஸ் பண்ணிக்கிங்க. நீங்க லக்னத்துல சுக்கிரன் புதன் எத்தனை சொன்னாலும் ஏன் மண்டைக்கு போறது பூரா என்ன இருக்கும், எந்த டிகிரியில இருக்குது, அடுத்தது எந்த டிகிரியில தொடுது, அதுதான் எனக்கு வேணும். இப்ப நீங்க உங்க சனி பகவான் எந்த டிகிரியில இருக்காரு, அதுக்கு திரிகோண ராசியில எந்த கிரகம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2வது டிகிரியில என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க பொதுவா சொன்னீங்கன்னா புரியாது. சரி சரி. இது இங்க இப்போ சுக்கிரன் வீட்டுல சனி கேது இருக்காரு. ஐயா நான் சனி பகவான் எங்க இருக்காரு? துலாம் வீட்டுல இருக்காரு. துலாத்துக்கு அடுத்தது அந்த டிகிரி ரீதியா அடுத்தது யார் இருக்கா? சந்திரன் திரிகோணத்துல. இப்போ சனிக்கு அப்புறம் சந்திரன். நம்ம என்ன சொன்னோம், சனிக்கு அப்புறம் சந்திரன் இருந்தா கடங்காரன் ஆயிடுவாரு. அப்ப தொழில் செய்யறதுல உஷாரா இருக்கணும். டெய்லியும் வியாபாரம் பண்ற, அதாவது டெய்லியும் நீங்க வேலைக்கு போறது நல்லது. டெய்லி அந்த சில தொழில் செய்வாங்க, இப்ப நம்ம காய்கறி விற்கிறது, போக்குவரத்து, அதையும் செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம், அதுக்கு அந்த சந்திரனுக்கு அடுத்தது எந்த கிரகம் இருக்குதோ அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப பொதுவா சந்திரன்னா தேய்மான கிரகம். அப்ப அதை நம்ம முழுசா நம்ம பாத்துக்கணும். இப்ப சந்திரனுக்கு அடுத்தது யார் இருக்கிறா? குரு. மகரத்துல குரு இருக்காரு. மகரத்துல குரு. இதுக்கு சம்பந்தமே இல்லையே சாமி. துலாத்துல சனி சந்திரன். அதுக்கு இப்ப மகரத்துக்கு போனீங்கன்னா 4ஆம் இடத்துல தானே இருப்பாரு. அது ஒரு நாங்க நாடி ஜோதிடத்துல அது 12ஆம் இடத்துல வந்துரும். அப்ப இந்த ரூல்ஸ், அதான் சொன்னேன், இந்த ரூல்ஸ் தெரியாம கண்டிப்பா நம்ம பலன் சொல்ல முடியாது. அப்ப நாடி ஜோதிடத்தோட ரூல்ஸ் தான் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப நாடி ஜோதிடம்னா இத நீங்க டிகிரி ரீதியா எடுத்துட்டு போய் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். இப்ப நீங்க 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல நான் அதை பத்தி பேசவே இல்லை. சரி சரிங்க. நான் அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப நாடி ஜோதிடத்துல ஒரு கிரகம் ஒரு டிகிரியில இருந்து அடுத்த டிகிரியில எந்த கிரகத்தை தொட போறது, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அதுதான் சொன்னேன். அப்ப அததான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர நீங்க பொதுவா 3ஆம் இடத்துல இருக்குது 4ஆம் இடத்துல இருக்குது நிஜமா அதுக்கு பதில் சொல்ல என்னால முடியல. ஏன்னா முடியும், அந்த ஜாதகம் இருந்தா நேரடியா பதில் சொல்லிடுவேன். ரொம்ப நேரமா காத்திருக்கீங்க. நீங்க என்ன, உங்க ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க இந்த கேள்விதான் கேட்கணும். அந்த கேள்வி இது சூப்பர். சொல்லுங்க சார். சக்தி வாஸ்து ஜோதிடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன, எதுக்காக வந்தீங்க? இதுங்க எப்படின்னா, இப்ப தொழில் முன்னேற்றம் வரல. சரி. எல்லாமே பின்னைக்கு போயிட்டு இருக்கு. சரி. அதுக்குதான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. என்னன்னு தெரியும். என்ன தொழில் பண்றீங்க முதல்ல? நான் தொழில் கொத்தனார் வேலைக்கு போறேன். சரி. அப்படியே வாஸ்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். வாஸ்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். கத்துட்டு இப்ப சொல்லி வீடு கட்டுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, சந்தோஷம். நான் அது நம்ம எப்படின்னா தொழில் முன்னேற்றம். எந்த தொழில சொல்றீங்க? இப்ப 2 தொழில் நீங்க சொல்லிருக்கீங்க. 2ல எது? வாஸ்து தொழில். வாஸ்து தொழில் முன்னேற்றம் இல்லை. அப்படி ஆமா. ஐயா நீங்க தனியா எனக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு ஜாதகம் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க. அது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ஐயா இப்ப நம்பர் கொடுப்பாரு, நம்பரு அதுல கொடுக்கும்போது நீங்க கொடுங்க, ஐயாட்டுக்கு செக் பண்ணிக்கலாம். அது நீங்க அது டிகிரி ரீதியா எடுத்து வரும்போது நீங்க ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறது இன்னும் சந்தோஷம் தான். உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரிதலா இருக்கும். சொல்லிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. மேசத்துல சனி இருக்காருங்கய்யா. சிம்மத்துல புதன் இருக்காரு. தனுஷ்ல சுக்கிரன் இருக்காரு. ஓகே. கோணத்திலயே இருக்காங்க. அப்ப மேசம்
சனி வந்து 10 டிகிரில இருக்காரு மேசத்துல. இதுல சரிங்க. வந்து புதன் வந்து 15 டிகிரில இருக்காரு. சனிக்கு அப்புறம் புதன் வந்துட்டாரு 15. சுக்கிரன் வந்து 7 டிகிரில இருக்காரு. நம்ம அடுக்கும் டிகிரி வாய்ஸா அடுக்கும் போது எப்படி அடுக்குறீங்க? இப்ப நீங்க சனி போய் புதனை தான் தொடுறாரு. சனி போய் புதனை தொடுறாருங்களா? சரி, ஆமா, ஆனா பின்னால அது 7 டிகிரில வரும்போது அவரு பின்னால வந்துட்டாரு. பின்னால வந்துட்டாரு. ஆனா இப்ப அந்த நீங்க இன்னொரு காரகத்துவம் எடுக்கலாம். எப்படின்னா சுக்கிரன்னா யாரு? மனைவி. மனைவி அந்த சனியை தொடும்போது சரிங்க. உங்களுக்கு மனைவி வந்து என்னவா இருப்பாங்க? தொழிலோட வருவாங்க. ஓ சரிங்க. அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்க. இப்ப அதே மாதிரி இப்ப உங்க தொழில் ரீதியா நீங்க அடுத்தது புதனை தொடுது இல்லையா? ஆமாங்க. அப்ப புதனை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, புதன்னா படிப்புக்கான கிரகம், சரிங்க. எழுத்துக்கான கிரகம். அது சார்ந்த வேலைகளை செய்யும் போது நல்லா இருக்கும். சரிங்க. இப்ப என்ன வேலை தொழில் செய்றீங்கய்யா? இப்ப போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? சரிங்க. போஸ்ட் ஆபீஸ்ங்கிறது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் சீலை எடுத்து குத்தணும் இல்ல? ஆமாங்க. சீலை கொடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க போய் அட்ரஸ் தேடி அதை படிச்சுதானே கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஆமாங்க. அப்ப புதன்னா அதுல நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரகத்துவம் இருக்கு. அதுல இந்த அதாவது போஸ்ட் ஆபீஸ் நீங்க அதாவது வந்து 3ஆம் இடத்துல வந்து புதன் இருக்காரு இல்லைங்களா? ஒரு இப்ப காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் தான் இருப்பாரு. புதனை வச்சுதான் போக்குவரத்து, கமிஷனு, படிப்பு, அந்த என்ன சொல்றது என்ன, இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தக கடை, நீங்க நார்மலா வந்துட்டு நீங்க இப்ப அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல வேலை, இது எல்லாமே வந்து புதனோட காரகத்துவங்க. சரிங்க. அது கரெக்டா தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்க. இது கரெக்டா தான் இருக்கு. சரிங்க. இதுல அதே மாதிரி இப்ப இதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சரிங்க. இதுவே சிறப்பானதுதான். சரிங்க. ஜோசியம் எடுத்து கண்டிப்பா ஜோசியர் ஆகலாம். அப்ப அதாவது வந்து நீங்க எல்லாம் இப்ப நான் படிக்காத ஜோசியர், நீங்க படிச்ச ஜோசியர். அப்படி இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டு ஜோசியம் பார்ப்பேன். நீங்க எல்லாம் வந்து அதாவது ஆணித்தரமா இதுல இதுதான் நடக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம ராஜேஷ் ஐயா இருக்காரு, யாரு, நடிகர் ராஜேஷ் ஐயா. அவர்லாம் சொன்னீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ல இருக்கியா அந்த கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரிங்க. அந்த மாதிரி நீங்க ஆணித்தரமா படிச்சு அப்புறமா ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுக்குறோங்க. இப்ப நானும் ஓப்பனா சொன்னேன், எனக்கு படிப்பு இல்லைங்கய்யா, நான் படிக்காத, நம்ம ஜோசியர் படிக்கிறதுக்கு உண்டான படிப்பு தான் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப நம்ம புரிதல் தான். சரி. நான் டெய்லி பாமர மக்கள் கிட்ட ஜோசியம் பாக்குறதுனால நம்ம அந்த புரிதலோட ஜோசியம் பாக்குறோம், அவ்வளவுதான். வேற எல்லாம் ஒண்ணும் நம்ம ரொம்ப அப்படியே நிறைய படிச்சு கொண்டு வந்துட்டு சொல்ல முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா. என்ன கேட்க வந்தீங்க? கேளுங்க. ஒரு பெண் ஜாதகம் சார். ரொம்ப சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லது. ஒரு பெண் ஜாதகம், கும்பத்துல வந்து சனி 13 டிகிரில இருக்காரு. சரிங்க. அவருடைய திரிகோணமான மிதுனத்துல பாத்தீங்கன்னா கிரகம் இல்ல. சரிங்க. அவருடைய இன்னொரு திரிகோணமான துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சுக்கிரன் 17 டிகிரி, ராகு வந்து 18 டிகிரி. இப்ப டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சனி வந்து சுக்கிரனை தொட்டு ராகு தொடுதுங்களா? ஆமா, சனி வந்து சுக்கிரனை தொட்டு ராகு தொடுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன பாருங்களேன். இப்ப இந்த சுக்கிரன் தான் அழகு, கலை சார்ந்தது. அப்ப கலை, அதாவது டைலரிங் ஒரு கலை. ஆனா டைலருக்கு இன்னொரு கிரகம் சேர்ந்துக்கும், கேது. இப்ப இதுல என்ன ஆகும்னா, இவங்க வந்து இப்போ ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி. வந்து டெய்லி ஒரு 10 லேடி வராங்க, தைக்கிறாங்க, இதை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க, போறாங்க, வராங்கன்னா கண்டிப்பா அது சிறப்படையாது. இப்ப அதே என்ன செய்வாங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு பாருங்க, ஒரு கிராமத்தெல்லாம் பாத்தீங்க, ஒரே ஒரு மிஷின் இருக்கும். ஆனா அந்த அம்மா பாருங்க, கலரா இந்த ஜாக்கெட் தைக்கிறது, பிளவுஸ், இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி. அதாவது எப்படி சொல்லுவாங்க, நிறைய ஜிகினாலாம் வச்சிருப்பாங்க. அதுல நான் இப்படி சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். அம்மாங்கெல்லாம் இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா.
ஏன்னா அந்த கலை சார்ந்த பொருளை, இப்போ ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு எங்க ஊர்ல 2000 ரூபாய் வாங்குறாரு, 5000 கூட வாங்குறாரு. ம். அந்த மாதிரி இவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னாக்கா நல்ல விதமா தொழில் நடக்கும். ம். இப்ப நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஒரு பீஸ் தைச்சா 10 ரூபாங்க 5 ரூபாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அதை செய்யும் போது ரொம்ப கஷ்டம். இல்ல அவங்க தனியா சொந்தமாவே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் எல்லாம் போட்டு டிசைனிங் தான் பண்றாங்க. ஆனா கிளைண்ட் வந்து சரிங்கய்யா. பாத்தீங்கன்னா அதிகமா வரமாட்டேங்குது. நம்ம பாத்துங்க, இப்ப இன்னைக்கு கோச்சாரத்தையும் பாத்துருங்க. இன்னைக்கு கோச்சாரத்துல சனி இருக்காருல்ல, நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இன்னைக்கு எப்படி தொழில் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இந்த தொழில் செஞ்சா சிறப்படையும் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொன்னோம், கோச்சார கிரகங்கள் எங்க போறது. இப்ப அந்த சனி மேல கோச்சார சனியும் போயிட்டு இருக்காரு. வளர்ச்சி அடையும். அப்ப தொழில் என்ன எப்படிங்க ஐயா? சனி போனா வளர்ச்சி அடையும் சொல்றீங்க. கண்டிப்பா. இல்லையா? நீங்க சொன்னீங்க கேது வந்து வந்து தைக்கிறது அப்படின்னு. ஆமாங்க. ராகுவும் தைக்கிறது தான். இல்ல, ராகு வந்து பிரம்மாண்டமா, இது அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு அதாவது ராகு என்பது எப்படி அப்படின்னா நீங்க சொல்ல வந்த மாதிரி ரொம்ப கலைநயமா வந்து தைக்கிறது, கம்மியான ஒர்க்கு அதிகமான சம்பளம் தான் ராகு. கேது வந்து ஆமா கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 2 ரூபா கொடுப்பா. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 பீஸ் தைச்சாது அவங்களுக்கு 150 ரூபா 200 ரூபாய் கிடைக்கும். அதான் கேது. அதெல்லாம் அவங்க சரியான பொருள் இருக்கிறாங்க. அதை நிச்சயமா டெவலப் பண்ண ஆமா அது சொல்லி சரியான தொழில் தான். கண்டிப்பாங்க, அது சரியான தொழில் தான். இப்ப என்னன்னா அந்த சனியை கடந்து போகும்போது நல்ல விதமா தொழில்ல ஒரு மாற்றம் கிடைச்சி ஒரு நண்பர்கள் இல்ல அது சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது இன்னும் டெவலப் ஆகுவாங்க. கண்டிப்பா அது நல்ல விதமா தான் அமையும். நன்றி சார். நன்றிங்க. நன்றி. சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. இல்லையா ஐயா இந்த பாடத்துல சந்தேகம் இல்லை, உங்க பேர்ல எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க ஐயா. உங்களுக்கு வந்து சூரியன் கேது வந்து 12ல இருக்காயா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு மேஷ லக்னங்க ஐயா, 3ல சூரியன், அதே மாதிரி 7ல கேது, திரிகோணத்துல இருக்காரு. சூப்பருங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா எங்க தாத்தாவுக்கு தாத்தா, ஓகே. அவர் ஐயா பேரு வந்து சடையாண்டி கவுண்டர்னு பேருங்க. அது வந்து அது அப்படியே ஃபேமிலி நேமாச்சு. அது நம்ம வந்து இப்ப என்ன பார்க்கும்போது எங்க ஊர்ல மேக்சிமம் என்ன ரமேஷ்னு சொல்லி கூப்பிடுறத விட சடையாண்டின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த அமைப்புல அது நம்மளுடைய நிக்நேமா மாறிடுச்சு. அதையவே நம்ம வந்து அடைமொழியா என்ன தாத்தாவுக்கு தாத்தா 5ஆம் பாவத்தை இயக்கண மாதிரி ஆயிடுச்சு, நம்ம தாத்தா பேரை சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு அது அப்படியே செட் ஆக்கிட்டோம். அது செட் ஆயிடுச்சு. அப்ப வந்து அஸ்வினில இருக்குங்க கரெக்டாயா? எப்படிங்க? லக்னமா அப்ப அஸ்வினில இருக்காயா அது? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஏன்னா வந்து ஒரு பேருக்கான வந்து ஒரு சின்ன இப்போ அதை பத்தி யோசனை இருக்கேன். அது வந்து லக்ன பாவத்தை வந்து கட்டாயமா வந்து இயக்குது. அதுல வந்து எந்த கிரகம் இது படுதோ அது வந்து திரிகோணத்துல வந்து உட்காருதுங்க. அதுதான். ஓகேங்க, நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. சார் ஐயா தசாபுத்தியோட லக்கணமா போட்டு பார்க்கலாமா ஐயா? என்னங்க? தசாபுத்திய லக்கணமா எப்படிங்க? ஐயா அது நீங்க தசாபுத்தி லக்னமா தான் நீங்க பாவிச்சு அதை 10ஆம் பாவத்து அதிபதி எங்க இருக்காருன்னு செக் பண்ண சொன்னோம். சரி. இப்போ அந்த இப்ப எந்த தசை நடக்குதோ அதுக்கு 10ஆம் அதிபதி எந்த வீட்டுல இருக்காரு, அவருக்கு கோச்சார கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது, மத்த பிறப்பு கால ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றிங்க நன்றிங்க.
உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. யாராவது கூப்பிடணுன்னா கூப்பிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கலாம். சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட போன் நம்பர் வந்து 95 85 64 16 16. இது வந்து வாட்ஸ்அப் இருக்கு, போனும் அதே மாதிரி நார்மலா எப்பவுமே நம்ம ரன்னிங் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறது வாழப்பாடி. இங்க அப்புறம் ஜோதிட நிலையம் பேர் வந்து சடையாண்டி ஜோதிடம் அப்படின்னு இருக்கு. அதுல நம்ம எப்பவும் டெய்லி பாத்துக்கலாங்க. சூப்பரா நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க. நம்பர் 95 95 ம் 85 ம் 64 ம் 16 ம் 16. 16. ஆமாங்கய்யா. ம் சரி சரி. ஐயா சூப்பர் ஐயா கிளாஸ். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இல்ல அது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா சூப்பருங்க ஐயா. புரிஞ்சுதுங்க ஐயா. சக்திவேல் ஐயாவுக்கும் சூப்பர் ஐயா. அது ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஐயா. போக்குவதற்கு சரி பாவங்களை போக்குவதற்கு சரிங்க என்ன ஐயா. சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஜெயராம்னு உச்சரிங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆமா ஒரு ஐயா. அற்புதமான பேர் தான் ஸ்ரீராம் அப்படின்னு. நல்லா இருப்பீங்க, ஏன் கவலைப்படும். சரி சரி சரி, நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? தேங்க்யூ ஐயா. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரமேஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிறப்பாக ஐயா நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுக்கு தானே நன்றி 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 அனைவருக்கும் சொல்லட்டும். ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு எஸ்கே அகாடமிக்கும் மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். தகவல் நாளைக்கு வந்து இந்த பெயரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து அந்த எண்கணிதம் மற்றும் அது ஒரு 5-6 தலைப்பு சார். எனக்கு எண்கணிதம் ஓகே ஓகே ரைட்டுங்களா? அதிலே வந்து சரிங்க பெயரை சார். மாற்றினா எப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆனாங்க, அது எப்படி மாற்றுறது ஓகே அப்படிங்கிறத பற்றி ரைட்டுங்களா? சரிங்க அதை சார்ந்தது. அப்புறம் இந்த பணப்பெட்டி சார். வைக்கக்கூடிய அதோடைய தன்மை என்ன, சரிங்களா? என்ன பெயர் சொல்லுங்களா? செல்வ வசியம், பணப்பெட்டி ஃபார்முலா, மந்திர எண் 9, எண் கணிதத்தில் எண் கணிதம், பெயரை மாற்றுங்கள் பேரின்பம் பெறுங்கள். இதுதான் தலைப்பு. நாளைக்கு 10 to 12 யார் யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாங்க. அதற்கான குருதட்சணை 206 ரூபா ரைட்டுங்களா? அதுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். எப்பொழுது ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. நன்றி. நன்றி நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ சார். நன்றி ஐயா.